ஹே ஆல், வெல்கம் டு தி குக் புக் vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த கொத்தமல்லியை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம். இது 3 எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும். இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து புளியை இது போல் உதுத்து விட்டு ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் 1 கட்டு கொத்தமல்லி எடுக்கிறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் மிதமான சூடு இருந்ததும் 8 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டே இருங்க. வெந்தயத்தோட கலர் இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடு ஏறினதும் நம்ம 30 போல் காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இது 2 கட்டு கொத்தமல்லிக்கு சரியான அளவு. காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு வறுபட்டவுடனே கடுகு வெந்தயத்தோடு நம்ம சேர்த்து வச்சிடலாம். இப்போ நாம் மசாலாக்காக வறுத்தெடுத்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இது 3த்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அலசி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கணும், அந்தளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆற வச்ச கொத்தமல்லியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கிறதுனால 2 பாதியாக பிரித்து அரைக்க போகிறேன். இப்போது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதமுள்ள பாதியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச பாதியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்துடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் மசாலா எடுத்து வச்சுட்டு மீதமுள்ளதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச புளியை சேர்த்துக்கலாம். புளியை மட்டும் சேர்த்துக்கோங்க, புளி தண்ணி அப்புறம் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறதுக்காக வச்சுருங்க. இப்போ நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்புக்கு நான் 5லேருந்து 6 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் நான் கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன். இந்த கடலைப்பருப்பும் உளுந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 30 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் அதனுடைய ஈரப்பதம் இல்லாமல் நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயில் சுருங்கியிருக்கணும். இப்போ இதில் நம்ம 5 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஈரமில்லாத ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருக்கிறது இருந்தால் நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக வறுத்தெடுத்த பொருளையே சேர்த்து வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அரைக்கிறதுக்காக வச்சுருந்ததை அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தா இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா அடி பிடிக்கும். இப்போ நாம் மீதம் வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அடுத்ததான் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். மூடி போட்ட சமயத்தில் அடி எதுவும் பிடிக்காமல் இருக்க கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்த 5 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்திருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் ஒரு துண்டு வெல்லத்தை இடித்து சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியோ சாப்பிட்லாம், அல்லது வெளியே வச்சோம் இதை சாப்பிடலாம். எண்ணெய் அதிக அளவில் பயன்படுத்தினால கெட்டு போகாது. இதை நம்ம இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி சாதமாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.